திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட். இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பிளாட்ஃபார்ம். நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தமிழ்லேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் நிறையாவே கற்றுக் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் துறையில் கலக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எஜுகஸ்டில் சேர்ந்து உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு மார்க்கெட்டிங் துறையில் அசத்துங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார்லிக் ஹனி காலிஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவும் டேஸ்டியாக வந்திருக்கு. இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு அதை வந்து அந்த தண்ணியை வந்து இந்த காலிஃப்ளவரில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு இன்னொரு தண்ணி கழுவிட்டு நம்ம தண்ணி வடிய விட்டு வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து 1/4 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதற்கு தேவையான தண்ணீர் விட்டு இதை வந்து கொஞ்சம் லிக்யூடாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காலிஃப்ளவர் வந்து கோட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி வடிய வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அந்த மாவுலாம் இந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோட் ஆகுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் சூடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகுறதுக்கு இடையில் நம்ம இன்னொரு சட்டியில் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 10 பல்லு பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு வந்த பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் பூண்டு வதங்கட்டும். அதுக்கடையில் இங்கே வந்து காலிஃப்ளவர் வந்து நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. எக்ஸஸ் ஆயிலெலாம் அது வந்து அப்சர்வ் பண்ணிடும். இதே மாதிரியே இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஓரளவு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி தான் சேர்க்குறேன். நான் கலருக்காக அந்த சில்லி சேர்த்துக்கிறேன். காரமும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதுக்காக பெப்பர் மிளகுத்தூள் வந்து அது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நான் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது ஓரளவு திக்காகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த வந்து சாஸு வந்து எல்லாமே இந்த காலிஃப்ளவரில் வந்து கோட் ஆகி வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் விட்டுக்கலாம். தேன் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ தேன் ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கார்லிக் ஹனி காலிஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு சூப்பரான காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.